அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற 7 சபைகளை பற்றி நம்ம வீடியோவில் பேசிட்டு வரணும். 6 சபைகளை குறித்து நம்ம பேசிட்டோம். கடந்த வீடியோவில் கூட பிலதெல்பியா சபை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இப்போ இது கடைசி சபை, 7வது சபை. இந்த சபைக்கு ஆண்டவர் என்ன பேர் கொடுக்குறாருன்னா லவோதேக்கியா அப்படின்னு பேர் கொடுக்குறாரு. இது எங்கே இருக்குதுன்னா, இது மத்திய தரைக்கடல் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குதுங்க. லவோதேக்கியான்ற இடம் அங்கே இருக்கிற சபை. ஸோ இந்த சபையினுடைய காலம், லவோதேக்கியா சபையினுடைய காலம் கிபி 1900 வரைக்கும். ஆனால் இதனுடைய முடிவு இதில் கொடுக்கல. லவோதேக்கியா சபையினுடைய கால ஆரம்பம் 1900, கிபி 1900 அப்படின்னு எழுதப்பட்டிருக்குதுங்க வரலாற்றில். ஆனால் அதனுடைய முடிவு எழுதப்படலை. அப்போ இதனுடைய முடிவு எப்போனாக்கா, எப்போ நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரோ அது வரைக்கும் லவோதேக்கியா சபையினுடைய காலம். ஸோ இந்த பிலதெல்பியா சபை தான் மணவாட்டியாகி அலங்கரிக்கப்பட்ட சபை அப்படின்னு கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அப்படி தேவனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாகிய சபை, பரிசுத்தமான சபை இப்போ எப்படி இருக்குது? இப்போ இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த லவோதேக்கியா சபை, ஆண்டவர் குறிப்பிடுகின்ற இந்த லவோதேக்கியா சபை எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா. ஸோ இந்த லவோதேக்கியா சபைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியம். உண்மையாக இருக்கிறாரா, சத்தியமுள்ளவராக இருக்க, சத்தியமுள்ள சாட்சியம். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற, தேவனுடைய படைப்புக்கள்லாம் ஆதி காரணமாய் இருக்கிற, ஆதியாய் இருக்க, முதலாயிரு சிருஷ்டிப்பின் முதலானவர் அப்படின்ற அர்த்தமா. தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆமேன், ஆமேன்னா அப்படியே ஆக கடவுது அப்படின்ற அர்த்தம். ஆமேன்னா அப்படியே ஆக கடவுது அப்படின்ற அர்த்தமா. ஸோ இந்த சபைக்கு தன்னை இப்படி தான் வெளிப்படுத்துகிறாரு ஆண்டவர். சத்தியம், உண்மை உள்ளவராக வெளிப்படுத்துகிறாரு, சத்தியம் உள்ள தெய்வமாக வெளிப்படுத்துகிறாரு. தேவனுடைய படைப்பு, அண்ட சராசரம் எல்லாம் படைச்சார் இல்லையா, வானம் பூமி சகலமும் படைச்சார் இல்லையா. இந்த படைப்புக்கெல்லாம் முதல் சிருஷ்டியாக இருக்கிறவர் யாருன்னா நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் முதல் சிருஷ்டிப்பு. அவர் தான் நம் பிதாவாகிய தேவன் முதல்ல உருவாக்குனவர். யாரே? இயேசு கிறிஸ்துவ. இயேசு கிறிஸ்துவ மையமாக வச்சு தான் இந்த பூமியும் அண்ட சராசரங்களும் உருவாக்கப்பட்டவர். அதுதாங்க சொல்றாரு, சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறார். அதாவது சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிறவர், முதலாய் இருக்கிறவர், சிருஷ்டிப்புக்கு முதலாய் இருக்கிறவர் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்படின்னு தானே வெளிப்படுத்துறாரு. லவோதேக்கியா சபை இந்த சபையை பற்றி இந்த பேர் இருக்குது இல்லை, லவோதேக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குளிரற்ற, குளிர் இல்லாமல் நீத்து போயிருக்கிற சபை. நீத்து போயிட்டு இருக்குது பத்தியா, அந்த மாதிரி சபை, நீர்த்து போன சபை. லவோதேக்கியானா நீர்த்து போன சபை அப்படின்ற அர்த்தமா. அனலற்ற வெது வெதுப்பான சபை. உன்னை என்ன சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற, அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, வரங்களை பெற்றிருக்கிற, வார்த்தை இருக்குது, வல்லமை இருக்குது, எல்லாம் உனக்குள்ள இருக்குது. உண்மையான தெய்வத்தை தான் நீ ஆராதிக்கிற, எல்லாம் இருக்குது. ஆனால்
நீ எப்படி இருக்கிற? இப்போ நீ எப்படி இருக்கிறன்னா, நீ வெது வெதுப்பா இருக்கிற. நீ அனலாவும் இல்லை, நீ குளிராவும் இல்லை. நீ அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெது வெதுப்பான நிலையில இருக்கிற. உலகமாவும் இல்லை, பரலோகமாவும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் நிற்கிறேன்றாரு. நீ நிர்பாக்கியன், பரிதவிக்கப்படத்தக்கவன். என்ன சொல்றாரு அந்த சபையை பார்த்து? நிர்பாக்கியன், நீ பாக்கியம் இல்லாதவன். பரிசுத்தாவியை பெற்று எல்லாம் இருக்குது, ஆனா நீ பாக்கியம் இல்லாதவன். பரிதவிக்கப்படத்தக்கவன். ஐயோ பாவம், நீ பரிதாபத்துக்குரிய ஒரு ஆளு. ஏன்னா நீ பரலோகத்தையும் சேர்ந்து வாழல, இந்த பூமியும் சேர்ந்து வாழல, நடுவில் நிற்கிறியே, வெது வெதுப்பா நிற்கிறியே அப்படின்னு இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. நீ தரித்திரன், நீ தரித்திரமாய் இருக்கிற. ஆனா உன்னை நீ உலகத்துக்கு எப்படி காட்டுகிற? நான் செல்வந்தன், எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, நான் செல்வம் படைத்தவன் அப்படின்னு உலகத்துக்கு உன்னை நீ காட்டிக்கிற. நான் கருப்பு ஆடையை அணிச்சிட்டு இருக்கிறேன், நிர்வாணி என்பதை அறியாமல் எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பந்தன் என்று சொல்லுகிறாயே அப்படின்னு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. எனக்கு என் சபையில எந்த ஒரு குறை இல்லை, ஆராதனை இருக்குது, ஆயிரக்கணக்கான ஆடுகள் மக்கள் இருக்கிறாங்க, காணிக்கை இருக்குது, நல்ல அழகான கட்டடங்கள் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, எனக்கு எந்த குறையும் கிடையாது என் சபையில. நான் சம்பூரணமா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் நீதிமானா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு உன்னையே நீ சொல்லிக்கிற. நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பந்தன் என்று எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு உனக்குள்ள நீ சொல்லிக்கிற அப்படின்னா, ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கொடைகள், அபிஷேகம், ஆராதனை, வல்லமை, விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, ஐஸ்வர்யம், செல்வம் எல்லாம் இருக்குது. ஆண்டவரை நல்ல ஆவியில நிரம்பி நல்லா ஆராதிக்கிற, வர்ஷிப் பண்ற, ஆண்டவரை நேசிக்கிற, வேதத்தை படிக்கிற, எல்லாம் இருக்குது உனக்குள்ள. எந்த குறையிலும் தான் உன்னை நீ சொல்லிக்கிற. ஆனா நான் உன்னை பார்க்கறேன், இவ்வளோ உனக்குள்ள நீ பெருமையா சொல்லிக்கிறல்ல, நீ நிர்பாக்கியவதி, உனக்குள்ள குறை இருக்குது, நீ தரித்திரனா இருக்கிற, செல்வந்தன் சொல்லிக்கிறிய உன்ன, ஆனா நீ தரித்திரனா தான் இருக்கிற. நீ பரிதவிக்கப்படத்தக்கவன், நடுவில் நிக்கிற, பரலோகத்துக்கும் போக முடியாத, நரகத்துக்கும் போக முடியாத நடுவில் நிக்கிற நீ. அப்படி பாவம் உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குது அப்படின்றாரு. நிர்வாணி, நீ நிர்வாணியா இருக்கிற, நான் எல்லாம் ஆடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு, பரிசுத்தம் என்ற ஆடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கிறேன், ஆனா நான் என்ன சொல்ல, நீ நிர்வாணி அப்படின்னு ஆண்டவர் குற்றப்படுத்துறாரு அந்த சபையை பார்த்து. நீ நிர்வாணியா இருக்கிற, நீ தரித்திரனா இருக்கிற, நீ பரிதபிக்கப்படத்தக்கவனா இருக்கிற, ஆனா உன்னை பத்தி நீ பெருமையா நீ பேசிக்கிற அப்படின்னு ஆண்டவர் தியேத்திரா சபையை பார்த்து சொல்றாரு. இந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு இது சொல்றாரு, வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், கதவை திறக்கும்போது அவனிடத்தில் பிரவேசிப்பேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வாசற்படி நின்று கதவை தட்டுறன்றாரு. லவோதிக்கேயா சபையில தான் இந்த வசனம் வருது, வாசற்படி நின்று நான் கதவை தட்டுறேன். வாசற்படின்றது நம்ம இருதயம், நம்ம இருதயம் என்ற கதவை ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நீ கதவை தர, நீ கதவை தர, நான் உள்ள வரணும். நீ தான் பூட் போட்டு வச்சுக்கிற, நான் வெளியே நிற்கிறேன், வெளியே நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறேன், உன் இதய கதவை நான் தட்ட, நீ தர, நீ தரன்றாரு. திறக்கும்போது அவனிடத்தில் போஜனம். அப்படி நீ திறந்தியானா
நான் அவனுக்குள்ளே வந்து அவனோடு சேர்ந்து நானும் சாப்பிடுவேன், நானும் போஜனம் பண்ணுவேன். என்ன போஜனம்? வார்த்தைன்ற போஜனம் நான் பண்ணுவேன். அவனை என்னோடு சேர்ந்து போஜனம் பண்ணுவான். அவன்கிட்ட நான் வாழ்வேன், அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் அப்படின்றார். அவனை என்னோடு போஜனம் பண்ணுவான். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் அவனோடு கூட உட்காரும்போது அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நான் எப்படி இந்த உலகத்தை ஜெயிச்சு, சாத்தானை ஜெயிச்சு, நான் எப்படி வெற்றி பெற்று பரலோகத்துக்கு போய் பிதாவுடைய வலது பாரிசத்தில் நான் உட்காந்து இருக்கிறேனோ, அதே போல நீயும் ஜெயம் பெற்றியனா? நான் சொல்லியிருக்கிற வசனத்தையெல்லாம் கேட்டு அதன்படி நீ வாழ்ந்து பிலதெல்பியா சபையை போல நீ வாழ்ந்து வந்தியானா, நீயும் என்னுடைய வலது பாரிசத்தில் அமரத்துக்கு உனக்கு நான் இடம் கொடுப்பேன், உன்னை என்னுடைய வலது பாரிசத்தில் உன்னை நான் உட்கார வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? லவோதேக்கியா சபையை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சபைகள், ஆவிக்குரிய சபை, ஆவியை நான் பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பெற்றிருக்கிறேன், எல்லா பேய் ஓட்டுறேன், பிசாச ஓட்டுறேன், பல அற்புத அடையாளம் எல்லாம் செய்கிறேன் லவோதேக்கியா சபை. ஆனால் உலகத்தோடு ஒத்து போயிடுச்சு. சபை உலகமாக போயிடுச்சு, உலகத்தோடு ஒத்து போயிடுச்சு. உலகத்தின் வேஷம் தரிச்சுக்கிச்சு. உலகம் என்ன வேஷம் போடுதோ அந்த மாதிரி உலகத்தின் வேஷம் லவோதேக்கியா சபை தரிச்சுக்கிச்சு. அதனால தான் நான் சபைக்குள்ள இல்லைப்பா, நான் சபை விட்டு வெளியே நிற்கிறேன், நான் கதவை தட்டுறேன், நீ தர. உள்ள இருக்கிற அபிஷேகம் இருக்குது, ஆராதனை எல்லாம் இருக்குது. ஆனா உலகத்தோடு ஒத்து போயிட்டியே. உலக சிநேகம் தேவனுக்கு பகை, அப்படித்தானே வசனம் எழுதியிருக்குது. நீ உலகத்தை நேசித்தியனா நீ என்னை எப்படி நேசிப்ப? அப்போ வாய் அளவில் தான் நேசிக்கிற, வாயில தான் சொல்ற, ஆனா இறுதி அளவில் இல்லை, கிரியை இல்லை. வார்த்தை இருக்குது ஆனா கிரி இல்லை, செயல் இல்லை. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றவெல்லாம் என் ராஜ்யத்தில் வந்து சேர முடியாது. என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர முடியும்னு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஓமையா சொல்லியிருக்கிறாரு இல்ல. அப்போ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிற நீ உலக வேஷம் தரிச்சுக்கிட்டு இருக்கிற, உலகமா வாழ்ந்துட்டு இருக்கிற, பேருக்கு கிறிஸ்துவன், சபைக்கு போற எல்லாம் இருக்குது, ஆண்டவர் ஆராதிக்கிற, கிரியை இல்லை, உன் செயல் அந்த மாதிரி இல்லை. நான் தாகமா இருந்த தண்ணி குடிச்சியா? ஆகாரம் இல்லாத ஆகாரம் கொடுத்தியா? ஆடை இல்லாம இருந்தேன், ஆடை கொடுத்தியா? நீ அனாதையா இருந்த, என்னை சேர்த்து பிடிச்சியா? வியாதியா இருந்த, நீ வந்து என்னை பார்த்தியா? சிறைச்சாலையில எனக்கு வந்து நீ ஆறுதல் சொன்னியா? நீ என்ன செஞ்ச? உன்னை விட சின்ன சிறியவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாது, எனக்கு கொடுத்த மாதிரி நாட சொல்லிட்டாருல்ல. ஸோ லவோதேக்கியா சபை இந்த கிரியை செய்யறதில்லைன்றாரு. உனக்குள்ள பரிசுத்தாவியர் இருக்கிறாரு, ஆராதிக்கிற வசனம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா கிரியை இல்லை. உலக வேஷமா வாழற, கதவை பூட்டிட்ட, நான் உள்ள வராத மாதிரி என்னை வெளியே தெரிஞ்சுக்கிட்டு நீ தாப்பா போட்ட. நான் வந்து உன் இருதயத்தில் வந்து தங்கி வாசம் பண்ணுறதுக்கு நீ எனக்கு இடம் கொடுக்கல. நான் வெளியே நிற்கிறேன், நான் கதவை தட்டுறேன், உன் இருதய கதவை நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன், தரேன்றேன், நீ தான் திறக்கணும். அப்படி நீ தெரிஞ்சியனா நான் உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவேன், உன்னோடு சேர்ந்து நானும் வாழுவேன், உன்னோடு சேர்ந்து நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து இந்த பூமியில வாழுவோம். அப்படி நீ வாழ்ந்தியனா உன் இருதயத்தை எனக்காக திறந்து கொடுத்து எனக்காக நீ நற்காரியங்களை
இரக்க செயல்களை செய்து நீ எனக்காக இந்த பூமியில நீ வாழும் பொழுது நான் எப்படி இந்த உலகத்தை ஜெயிச்சேன், சாத்தானை ஜெயிச்சு மரணத்தை ஜெயிச்சு எப்படி பிதாவினுடைய வலது பாரிசத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறனோ அதே போல நீயும் என்னுடைய வலது பாரிசத்துல உட்காருவ. இதை நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நீ இப்படி நடந்தேன்னா கண்டிப்பா நீ உன்னை அப்படி வைப்ப அப்படின்னு நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறாரு. சோ பிலதெல்பியா சபை உலகத்தோடு ஒத்து போன சபை, நீர்த்து போன சபை, அனலும் இல்லை குளிரும் இல்லை. உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட்டுருவான்றாரு. ஒன்று அனலாயிரு, ஆண்டவருக்காக வைராக்கியமா ஆண்டவர் மாத்திரம் அப்படின்ற ஒரு வைராக்கியமா இந்த உலகத்துல நீ வாழு. இல்ல ஆண்டவரே இல்ல, உலகத்தான் எப்படி ஓடுறான் அந்த மாதிரி போ. குளிராயிரு, குளிராயிரு இல்ல அனலாயிரு. இது ரெண்டும் இல்லாம நடுவில் வெது வெது பார்க்குறியே, அப்படி இருந்தியானா என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்றாரு. உன்னை கக்கிடுவேன், நீ நிர்வாகியவதி ஆயிடுவ, தரித்திரன் ஆயிடுவ, உன்னை வெறுத்துட, வாந்தி எடுத்துட உன்ன அப்படின்றாரு. வாந்தி பண்ணி போட்டுருவாரா நம்மள அப்படி நடக்கலனா. ஸோ இன்னைக்கு இந்த லவோதிக்கேய சபை உலகத்துல இருக்குதா? இருக்குது. லவோதிக்கேய சபை உலகத்துல இருக்குது. ஆவிக்குரிய சபை லவோதிக்கேய சபை, ஆவிக்குரிய சபை தான். ஆனா இந்த ஆவிக்குரிய சபை மணவாட்டியா பார்க்க முடியல, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியா பார்க்க முடியல. உலகத்தின் வேஷம் தரிச்சுக்கிட்டாயவா. இந்த லவோதிக்கேய சபை உலகத்தின் வேஷம் தரிச்சுக்கிச்சு, உலகத்தின் பக்கம் ஓடிடுச்சு. அவனை மாதிரியே உலகத்தான் எப்படி வாழறானோ அதே மாதிரி ஆடல் பாடல் ஆராதனை எல்லாமே வாழ்க்கை சகலமா உலகத்தான் எப்படிக்கிறானோ அப்படியே. உலகத்தோடு சபை ஒத்து போயிடுச்சுன்றாரு. நீ இப்படி உலகத்தோடு என் பேரை வச்சுக்கிட்டு நீ உலகமா வாழ்ந்துட்டு இருந்தியனா நீ எப்படி பரலோகம் வந்து சேருவ? உன்னை நான் வாங்கி பண்ணி போட்டுருவேன் அப்படின்றாரு. அதனால நீ எந்த இடத்துல எப்படி நீ தவறு செஞ்சிருக்கிறன்னு யோசித்து பாரு, கண்ணை திறந்து பாரு. உன் கண்ணுக்கு கழிக்கும் போடே. உன் கண்ணு குருட்டு கண்ணா இருக்குது, நீ குருடனா இருக்கிற. ஆனா நான் பெரிய செல்வம் தான், எனக்கு எந்த குறையில நீ மாத்தட்டி சொல்லிக்கிற. ஆனா நீ குருடன், ஒன்னையே நீ அறியாம இருக்கிற, ஒன்னையே உனக்கு தெரியல, இப்படிதான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் குற்றப்படுத்துறாரு. லவோதிக்கேய சபை நீ குருடனா இருக்கிறன்றாரு, நீ நிர்வாணியா இருக்கிறன்றாரு. உன்னுடைய பொண்ணு அழுக்கு படிஞ்சிருக்குது, நீ உன்னுடைய சபையில் இருக்கிற அந்த காணிக்கை எல்லாம் கரை படிஞ்ச காணிக்க. பொண்ணு எப்படி கரைப்பட்டு போயிருக்குதோ அதே போல உன்னுடைய செல்வம் உனக்குள்ள இருக்கிற எல்லாமே கரைப்பட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு குற்றப்படுத்துறாரு ஆண்டவர். லவோதிக்கேய சபை இதுல இருந்து நீ மனம் திரும்பு, அப்படி நீ ஜெயம் கொண்டு வந்தியானா என்னுடைய வலது பாரிசத்துல உன்னை நான் உட்கார வைப்பேன் அப்படின்னு லவோதிக்கேய சபைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. சோ இந்த மாதிரி இருக்கிற சபைகள்லாம் இன்னைக்கு உலகத்துல நிறைய இப்படிதான் இருக்குது. 90% ஆவிக்குரிய சபை லவோதிக்கேய சபை மாதிரி தான் உலகமா வாழ்ந்துட்டு இருக்குது. உலகத்தின் வேஷம் தரிச்சுக்கிச்சு. ஸோ நீங்க எந்த சபையில் இருக்கிறீங்க யோசித்து பாருங்க. யோசித்து பார்த்து மனம் திரும்பி ஆண்டவர் வாசற்படி நின்று கதவை தட்டுன்றாரு. கதவை திறந்து விடுங்க, உங்க இறுதி கதவை திறந்து விடுங்க. அவர் உள்ள வந்தாருன்னா எல்லாமே சரி பண்ணிடுவார். அவர் இல்லைன்னா ஒண்ணுமே குரடை தான், பரலோகம் போய் சேர முடியாது.
ஆவிக்குரிய சபைலாம் அபிஷேகம் பெற்றிருக்கான், ஆராதனை இருக்குது, எல்லா பிரசங்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பரலோகம் சேர முடியாது. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றேன்ல, என் ராஜ்யத்தில் வந்து சேர முடியாது. என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யம் வந்து சேர முடியும்னு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்வோம். ஸோ இந்த செய்தியை மற்றவங்க எல்லாரும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவுசெய்து ஹைப்ன்ற ஒரு ஆப் இருக்குது, அதை டச் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்கிறேங்க. மாரநாதா.